இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தோல்வியை கூட கொண்டாடிய பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனாலும் அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தனித்து போட்டியிட்டு 56,000 வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், அமைச்சர்களுடைய பவனி ஒரு ஓட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாயை செலவு செய்திருக்கிறது இன்றைக்கு ஆளுகின்ற திமுக. கடைசி நாளில் மட்டும் ஒரு ஓட்டுக்கு 2,000 5,000 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக 250 கோடியை செலவு செய்திருக்கிறது. இந்த ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. ஏன் இவ்வளவு பணத்தை திமுக வரிந்து கட்டி கொண்டு செலவு செய்தது? இத்தனைக்கும் களத்தில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக இல்லை. திமுகவை சார்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் எள்ளி நகையாடினார்களே, பரிகாசம் செய்தார்களே. தருமபுரியில் சௌமியா அன்புமணி தோற்றுவிட்டார். பாமக வலிமை இழந்து விட்டது. பாமக செல்வாக்கை இழந்து விட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் தோற்றுவிட்டார்கள். பல தொகுதிகளிலே டெபாசிட் தொகை இழந்து விட்டார்கள். ஆகவே இனி பாமக ஓய்ந்து போன தூரியை பாமகவால் பேரியை கொட்ட முடியாது என்று கொக்கரித்தார்கள் திமுகவை சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த சில வீணர்கள். அப்படி ஓய்ந்து போன தூரியை வலிமை இழந்து போன ஒரு கட்சி திமுகவின் பார்வையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பார்வையில், திருமாவளவன் பார்வையில் பாமக ஓய்ந்து போய்விட்டது என்று சொன்னார்களே. அப்படி ஓய்ந்து போன ஒரு கட்சி தேர்தலிலே போட்டியிடுகிறது விக்கிரவாண்டியில். பிரதான எதிர்கட்சியான அதிமுக இல்லை. ஓய்ந்து போன கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருந்தால் திமுக ஏன் 250 கோடி ரூபாயை செலவு செய்ய வேண்டும் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு? ஆட்சியில் இருக்கின்ற கட்சி, அதிகாரத்திலே இருக்கின்ற கட்சி, அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நான் மதுரைக்காரன் என்று மிரட்டுகிறான். ஒரு மோசமான பேர்வழி. நான் மதுரைக்காரன் யார் தெரியுமா என்றெல்லாம் மாறுதட்டி பார்த்தான். ஆனால் அந்த பகுதி மக்கள் நாங்கள் யார் தெரியுமா என்று அந்த மதுரைக்காரன் என்று கொக்கரித்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு பயப்படாமல் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் எதிர்த்து நின்றார்கள். ஏனென்றால் மரணமே வரினும் மானம் காத்த பரம்பரை அல்லவா. ஆகவே எதிர்த்து நின்றார்கள். அப்படி எதிர்த்து நின்றுதான் இந்த தேர்தலில் 56,000 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். 1000 பொய்யான வாக்குறுதிகள், கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறை, அராஜகம், வாக்காளர்களை மிரட்டுவது, பணத்தை வாரி இறைப்பது, சலுகைகளை அறிவிப்பது, மக்களை மயக்கத்திலே வைத்திருப்பது, விநியோகிக்கப்பட்ட மது பூட்டிகள். நல்ல வேளை கள்ளக்குறிச்சி விச சாராயத்தை அங்கே விநியோகிக்கவில்லை. அரசு மதுபானத்தை தான் விநியோகித்திருக்கிறார்கள். டாஸ்மாக் மதுபானத்தை தாராளமாக வாரி வழங்கி இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் டாக்டர் ஐயா அவர்களும் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு முறைகேடுகளை செய்து, இவ்வளவு தேர்தல் நடத்தையை மீறி, தேர்தல் விதிமுறையை மீறி திமுக தன்னை ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி என்று ஒரு காலத்தில் மாறுதட்டி கொண்டது. தமிழ்நாட்டிலே ஜனநாயகத்தை நாங்கள் தான் காப்பாற்றுகிறோம். இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை நாங்கள் தான் எதிர்த்து நின்றோம். நெருக்கடி நிலையை இந்திரா காந்தி பிரகடனப்படுத்திய பொழுது இந்திரா காந்திக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி என்று திமுகவினர் இன்றைக்கும் மாறுதட்டி கொள்கிறார்கள். அந்த கடந்த கால வரலாற்று பெருமையை பேசுவதற்கு அவர்கள் தயங்கியதில்லை. அப்படி ஜனநாயகத்தை காப்பாற்றியதாக சொல்லிக் கொள்கின்ற, இன்றைக்கு மாறுதட்டி கொள்கின்ற திமுக தமிழகத்தில் நடைபெற்ற ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜனநாயகத்தை காலிலே போட்டு மிதித்துவிட்டு, ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்கிவிட்டு, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து, காவல்துறையை வைத்து மிரட்டி 250 கோடி ரூபாய் பணத்தை வாரி இறைத்து, அந்த மக்களுக்கு மதி மயக்கத்தை ஏற்படுத்தி, பணத்தை வைத்து தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் பணமில்லை, படையை வைத்து மக்கள் மனதை பாட்டாளி மக்கள் கட்சி வென்றிருக்கிறது. ஆனால் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே 56,000 ஓட்டுகளை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்திருக்கிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள்,
ஆண்ட இனத்தால் மீண்டும் ஒரு முற்றுகை மாண்டிடும் புழுவே மகுடம் கலெக்டர் என்று சொல்வார்களே, அந்த பழமொழிக்கு இன்றைக்கு பாமக இலக்கணமாக திகழ்கிறது. எத்தனை அதிகார துஷ்பிரயோகம் செய்தாலும் சரி, எதிர்த்து நிற்பது என்று முடிவெடுத்து விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் எந்த இன்னல்களையும் எதிர்கொள்வார்கள். எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும், அது பணபலம் உள்ள படையாக இருந்தாலும், அதிகார திமிரோடு வந்தாலும், ஆணவத்தோடு வந்தாலும், அகம்பாவத்தோடு வந்தாலும், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தாலும் எதிர்த்து நின்று களமாடுவோம் என்று களத்திலே நின்று பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு 56,000 ஓட்டுக்களை விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலிலே பெற்றிருக்கிறது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. தமிழக மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மூலம்தான் மிகப்பெரிய விடியல் பிறக்கப் போகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மூலம்தான் தமிழகத்தின் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு சமூக நீதி கிடைக்கப் போகிறது. இவர்களுக்கான விடிவு காலம் இனிமேல் தான் பிறக்கப் போகிறது என்பதற்கு அச்சாரமாகத்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி 56,000 ஓட்டுக்களை பெற்று தோற்றாலும் வெற்றி வீரனாக வலம் வந்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.